அன்பிற்குரிய நண்பர்களுக்கு வணக்கம். சமீபத்தில் இன்ஃபோசிஸினுடைய முன்னாள் சேர்மன் நாராயணமூர்த்தி அவங்க ஒரு கருத்தை சொல்லியிருந்தாங்க. நம்முடைய நாடு வளர்ச்சி பாதையில் போகணும் அப்படின்னா ஒவ்வொரு இளைஞனும் வாரத்துக்கு 70 மணி நேரம் வேலை செய்யணும், உழைக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தார். அதாவது ஒரு நாளைக்கு 14 மணி நேரம் உழைக்கணும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய உதாரணத்தை சொல்லியிருந்தார். காலையில் 6:30 மணிலேருந்து மாலை இரவு 8:30 வரைக்கும் தான் உழைப்பதாக அவர் சொல்லியிருந்தார். இன்ஃபோசிஸ் நாராயணமூர்த்தி தான் இன்றைய இளைஞர்களினுடைய, முக்கியமாக ஐடி இளைஞர்களினுடைய ஒரு கனவு நாயகன். இன்றைக்கு நம்முடைய நெருங்கிய உறவினர்களாகட்டும், நண்பர்களாகட்டும், நம்ம பார்க்கும்போது ஐடியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. எல்லாருமே அவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணுறாங்க. அவங்க அலுவலகத்துக்கு போனால் கூட இரவுலேயும் அவங்க அவ்வளோ நேரம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒர்க் பண்ணுறாங்க. நமக்கு எல்லாமே தெரிஞ்சது தான். ஐடி மட்டும் இல்லை, இன்றைக்கி மற்ற தொழில்துறையும் கூட இன்றைக்கி காலில் இறக்க கட்டிட்டு தான் இருக்காங்க. 24/7 தான் எல்லாமே தொழிலாளர்களுமே ஒர்க் பண்ணுறாங்க. நம்முடைய வீடுகளுக்கு அருகாமையில் இருக்கிற ஜவுளி கடைகளை எடுத்துக்குவோமே. காலையில் அவங்க அந்த ஒர்க்கர்ஸ் 9 மணிக்கு இரவு 9 மணிக்கு தான் வீடு திரும்புகிறாங்க. மதியம் ஒரு சிறு இடைவெளி அவங்களுக்கு கொடுப்பாங்க மதிய உணவுக்காக. மற்ற நேரங்கள் எல்லாமே நின்றுட்டு தான் பணிபுரியணும். அதனால் வெரிகோஸ் வெயின் கூட வரதுக்கு அவங்க முடக்கிறதுக்கான சான்சஸ் பிற்காலத்தில் இருக்குதுன்னு சொல்லி நிபுணர்கள்லாம் சொல்கிறாங்க. சமீபத்தில் நடந்த அந்த சாம்சங் போராட்டத்தை கூட நம்ம எடுத்துக்கலாம். தொழிற்சங்கம் அமைக்க மட்டும்தான் அந்த போராட்டம் நடந்தது, வேறு உரிமைகளுக்காக இல்லை. தொழிற்சங்கம் அமைக்கணும் அப்படிங்கிறதுக்காக. இன்றைக்கு அரசுகள் எல்லாம் முதலாளிகளாக மாறிட்டாங்க. அதனால் முதலாளிகள் 30 அடி பாய்ஞ்சா அரசுகள் 60 அடி பாயிறாங்க. யாருக்காக பாயிறாங்க அப்படின்னா முதலாளிகளுக்காக பாயிறாங்க. 18ஆம் நூற்றாண்டிலும் 19ஆம் நூற்றாண்டிலும் தான் இந்த உழைப்பு புனிதப்படுத்தப்பட்டது. நெப்போலியன் 1806 அதில் எழுதுகிறான், என்னுடைய மக்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமாக உழைக்கிறார்களோ அவ்வளவுக்கு அவ்வளோ அவர்களிடமிருந்து தீய பழக்கங்கள் ஒழிந்து போகும். ஞாயிற்றுக்கிழமை வழிபாடு முடிந்தவுடன் எல்லோரும் கடைகளை திறக்க வேண்டும், தொழில்களுக்கு செல்ல வேண்டும் என்று அவன் ஆணையிடுகிறான். 12 மணி நேர உழைப்பு என்பது 18ஆம் நூற்றாண்டு மனிதநேயவாதிகளினுடைய கனவாக இருந்தது. ஆனால் இன்றைக்கு இன்ஃபோசிஸ் நாராயணமூர்த்தி அவர்கள் 14 மணி நேரம் உழைக்க வேண்டும் என்கிறார். நல்ல வேளையாக இன்ஃபோசிஸ் நாராயணமூர்த்தி அவர்கள் இந்திய மன்னராக இல்லை. உழைக்காமல் சோம்பி திரிப்பவர்களை தான் நம்ம சோம்பேறின்னு சொல்லுவோம். ஆனால் பண்டைய கிரேக்கத்திலும் ரோமாபுரியிலும் வேலை அப்படிங்கிறது அடிமைகளினுடைய அவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட ஒன்றா இருந்தது. அடிமைகள் மட்டும்தான் வேலை செய்யணும். மற்ற எல்லாருமே கலைகளை வளர்த்தாங்க, தத்துவம் பேசுனாங்க, உரையாடல் நடத்தினாங்க, நிறைய தத்துவ விசாரணைகள் பண்ணாங்க, ஆன்மா குறித்து பேசுனாங்க, பிரபஞ்சம் குறித்து பேசுனாங்க. பல அறிவியல் கருத்துக்கள் அப்படி தான் வளர்ந்தது. அறிவியல் கருத்துக்களும் கூட ஒரு தத்துவமாக தான் அங்கு வளர்க்கப்பட்டது. அப்புறம் அந்த அறிவியல் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து அது ஐரோப்பாவுக்கு வந்தது. இயேசு கிறிஸ்து கூட தன்னுடைய மலைப்பிரசங்கத்தில் சோம்பித்திருப்பதை பற்றி குறிப்பிட்டிருப்பார். அந்த அல்லி மலர்களை பாருங்கள், அவைகள் உழைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை, புகழ்பெற்ற சாலமன் கூட இப்படிப்பட்ட உடையை உடுத்தியது இல்லை என்று கிறிஸ்து சொல்லியிருப்பார். இப்படியாக நாராயணமூர்த்திக்கு எதிராக இயேசு கிறிஸ்துவை கூட நிப்பாட்டலாம். நாராயணமூர்த்தி பல்லாயிரக்கணக்கான கோடிகள் சம்பாதிச்சிருக்கலாம். ஆனால் ஒரு சிறுகதை எழுதியிருப்பாரா அப்படிங்கிறது தெரியாது. 14 மணி நேர வேலை நேரம் குறித்து அவர் பேசலாம். ஆனால் இந்த பிரபஞ்சம் குறித்தோ அல்லது ஆன்மா குறித்தோ ஒரு தத்துவ விசாரணை அவர் செய்திருப்பாரா அப்படிங்கிறது நம்ம கேள்வி எழுப்பலாம். ஒரு கவிதை எழுதியிருப்பாரா அப்படின்னு கேட்கலாம். எழுத முடியாது. கோடிகளை யார் வேணாலும் சம்பாதிக்கலாம். ஆனால் ஒரு கலையை வளர்க்கக்கூடிய ஒரு எழுத்தையோ, ஒரு ஓவியத்தையோ, ஒரு சிறுகதையையோ, ஒரு நாவலையோ அவரால் என்றைக்குமே செய்ய முடியாது. 18ஆம் நூற்றாண்டிலிருந்து இந்த உலகம் உழைச்சி களைச்சி போயிடுச்சு. பல லட்சக்கணக்கான மக்கள் சுரங்கங்கள்லையும் சரி, மலைகள்லையும் சரி, வயல்வெளிகளில், கடல்களில், காடுகளில் உழைக்கிறப்ப தங்களுடைய உயிரை விட்டுருக்காங்க. சமீபத்தில் கூட சிவகாசி விருதுநகர்களில் தொடர்ச்சியாக அந்த விபத்துகள், பட்டாசு ஆலை விபத்துகள் நடந்து தொழிலாளர்கள் இறந்து போயிட்டே இருக்காங்க. அப்போ இப்படிப்பட்ட உழைப்பு நம்ம ஒழிச்சிடுறது சாத்தியமா, உழைப்பை ஒழித்தல் சாத்தியமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழும்போது இந்த திசையில் என்னென்ன நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னா, சீனாவிலையும் ஜப்பான்லேயும் சில இளைஞர்கள் சில முன்னெடுப்பு செய்கிறாங்க. தங்களினுடைய தேவைகளை குறைத்துக் கொள்வதன் மூலமாக தாங்கள் செய்யக்கூடிய உழைப்பினுடைய நேரத்தை அவங்க குறைச்சிருக்காங்க. இப்போ இவங்களுக்கெல்லாம் முன்னோடியாக கார்ல் மார்க்ஸினுடைய இளைய மகள் லாரா, அவங்களுடைய கணவர் பிரெஞ்சு சோசியலிஸ்ட் பால் லஃபார்க் அப்படிங்கிறவர். அவர் சில முன்னெடுப்புகளை இந்த திசையில் எடுத்தார்.
அவர் ஒரு சின்ன நூல் எழுதினார், ரைட் டு பி லேசி, சோம்பேறிகளாக இருப்பதற்கான உரிமை அப்படின்னு நூல் எழுதினார். இது லூயி பிளாங்க் அப்படின்னு ஒரு ஃப்ரெஞ்சு சோசியலிஸ்ட், அவர் ரைட் டு ஒர்க்கு அப்படின்னு சொல்லி, வேலை செய்வதற்கான உரிமை அப்படின்னு சொல்லி ஒரு இயக்கத்தை ஏற்படுத்தினார் ஃப்ரெஞ்சு புரட்சிக்கு பிறகு. அப்போ 1846 கடுமையான பொருளாதார நெருக்கடி, இளைஞர்கள் எல்லாம் வேலை இல்லாமல் தவிச்சாங்க. அந்த நேரத்தில் அந்த சோசியலிஸ்ட் என்ன பண்ணார்னா இந்த நூலை எழுதினார், ஒரு இயக்கத்தை முன்னெடுத்தார். இந்த இயக்கத்திற்கு மறுப்பாக தான் லஃபார்க் எழுதின நூல் ரைட் டு பி லேசி. அதுபோல் 1985 பாப் லாக் அப்படிங்கிற ஒரு அமெரிக்கர் ஒருத்தர் அபாலிஷன் ஆஃப் ஒர்க்கு, உழைப்பை ஒழித்தல் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு கட்டுரை எழுதினார். இந்த 2 நூலும் சேர்ந்த ஒரு நூல் தான் இந்த புத்தகம், உழைப்பை ஒழித்தல் அப்படிங்கிற இந்த புத்தகம். வேலைக்கான உரிமை அப்படிங்கிறது கம்யூனிஸ்டுகளினுடைய முக்கியமான ஒரு கோரிக்கையாக இருந்தது. ஏன் அப்படின்னா 18-19ஆம் நூற்றாண்டுகளில் வேலை கிடையாது, வேலையில்லா திண்டாட்டம் அதிகமாக இருந்தது. அதனால் மக்கள் பட்டினி கிடந்தாங்க, வறுமையில் வாடினாங்க. இதையெல்லாம் போக்குறதுக்காக அப்போ அந்த கோரிக்கையானது எழுப்பப்பட்டது. அந்த வேலைக்கான உரிமை என்பது கொஞ்சம் கொஞ்சமாக நிறைவேறி வந்த பிறகு இப்போ நம்ம அடுத்த கட்டத்தில் நம்ம இருக்கோம். அந்த வேலை எப்படிப்பட்டது? நமக்கு 6 மணி நேரம் வேலை கிடைக்குதா? 6 மணி நேரம் வேலை கிடைச்சிதுன்னா அதுக்கான ஊதியம் கிடைக்குதா? அந்த ஊதியத்தை வச்சு நம்முடைய வாழ்க்கை சிறப்பாக அமைக்க முடியுதா? அப்படி 6 மணி நேரத்திற்கான வேலைக்கான சரியான ஊதியம் இல்லைன்னா நம்முடைய உழைப்பை சுரண்டுறாங்கன்னு அர்த்தம். அல்லது 6 மணி நேரத்துக்கும் அதிகமாக உழைக்க சொல்கிறாங்க அப்படின்னாலும் நம்முடைய உழைப்பை முதலாளி வர்க்கம் சுரண்டுறாங்க அப்படிங்கிற ஒரு அர்த்தமாக போயிடுது. இன்றைக்கு ஒரு தொழிலாளிக்கு உழைப்பினுடைய நேரம் வேலை நேரம் மிக சரியாக அமையணும், அதற்கான சம்பளமும் சரியாக இருக்கணும். அப்படி இருக்கிற பட்சத்தில் தான் அவனுக்கு சரியான ஒரு ஓய்வு நேரம் கிடைக்கும், குடும்பத்தோடு தன்னுடைய நேரத்தை செலவழிக்க முடியும். புகழ்பெற்ற ரஷ்ய எழுத்தாளர் டால்ஸ்டாய் சொல்லுவார், நான் என்னுடைய நேரத்தை 3 பாகமாக பிரிச்சுக்கிறேன், 3 8ஆக பிரிச்சுக்கிறேன். ஒரு 8 மணி நேரம் வயல்வெளிகளில் உழைப்பேன், இன்னொரு 8 மணி நேரம் எழுதுவேன், இன்னொரு 8 மணி நேரம் நான் தூங்குவேன், ஓய்வு. அப்போ இப்படியான ஒரு சரிசமமான வேலைக்கும் சரி ஓய்வுக்கும் சரி கலைகளுக்கோ அல்லது மற்ற குடும்பத்தாருக்கோ நம்ம செலவழிக்கிற நேரமும் சரி, இதெல்லாம் ஒரு தொழிலாளிக்கு கிடைச்சிது அப்படின்னா அந்த தொழிலாளிக்கு மிக சரியான வேலை கிடைக்கிறது, சுரண்டப்படவில்லை அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஒரு தொழிலாளிக்கு அப்படியான ஒரு வேலை கிடைச்ச பிறகும் கூட தன்னுடைய உழைப்பை அவர் மேலும் விற்பதற்கு அந்த முதலாளியிடம் செல்வாரேயானால், அதாவது ஓவர் டைம் பார்க்குறேன் அப்படின்னு போனார்னா அதுக்கு லஃபார்க் முக்கியமான ஒரு அந்த தொழிலாளிகளை நோக்கி சொல்கிறார், வேலை செய்யுங்கள் பாட்டாளிகளே, வேலை செய்யுங்கள், தேசத்தின் செல்வத்தை பெருக்குங்கள், அதன் மூலம் உங்கள் சொந்த துயரத்தையும் பெருக்கிக் கொள்ளுங்கள், வேலை செய்யுங்கள், தொடர்ந்து ஏழைகளாக ஆக்கிக்கொண்டே இருக்கும் நீங்கள் வேலை செய்வதற்கு இன்னும் மிகுதியான பரிதாபகரமான காரணமாக இருக்கலாம். இதுதான் முதலாளித்துவ உற்பத்தியின் தடுத்து நிறுத்த முடியாத விதியாக இருக்கிறது. உடலையும் ஆன்மாவையும் வேலை என்ற அரக்கனிடம் விற்பதன் மூலமும் தொழிலாளர்களே தொழில்துறை நெருக்கடிகளுக்கு பங்களிப்பு செய்கிறார்கள். மிதமிஞ்சிய உற்பத்தி சமூக அமைப்பினை அதிர்ச்சிக்கு உள்ளாக்குகிறது. அப்போ நீங்கள் ஓவர் டைம் அப்படின்னு போனீங்கன்னா, மிக அதிகமான உழைப்பை நீங்களாக கொடுத்தீங்கன்னா அது அதிகமான அபரிதமான உற்பத்திக்கு வழிவகுக்கும். பொருள் குவிப்பு சந்தையில் அதிகமாக நடக்கும், பொருள்களுடைய விலை குறையும், அப்போ உங்களுக்கான தொழிலாளர்களுக்கான கூலி குறையும், கடைசியில் தொழிலாளர்களினுடைய வாழ்க்கை தரம் குறையும். 1860களில் இங்கிலாந்தில் முதலாளிகள்லாம் சேர்ந்து ஒரு ஆய்வு நடத்தினாங்க. அந்த ஆய்வில் முக்கியமான ஒரு கண்டுபிடிப்பை அவங்க செஞ்சாங்க. அது என்ன அப்படின்னா, தொழிலாளர்களுக்கு அதிகமான ஓய்வு கொடுக்கணும், குறைந்த அளவு நேரமே அவங்களுக்கு வேலை கொடுக்கணும். அப்படி இருக்கும்போது தான் ப்ரொடக்டிவிட்டி அதிகமாக இருக்குது, உற்பத்தி அதிகமாகுது அப்படின்னு சொல்லி ஒரு கண்டுபிடிப்பை அவங்க சொன்னாங்க. இன்றைக்கி மிதமிஞ்சிய உற்பத்தி தான் அந்த உலகத்தினுடைய மிகப்பெரிய சாபக்கேடாக இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இன்றைக்கி ஒரு உதாரணத்துக்கு நம்ம பார்த்துக்கிட்டோம்னா, ஒரு 100 தொழிலாளர்கள் ஒரு 6 மாதம் கடுமையாக 12 மணி நேரம் உழைச்சி ஒரு 1,00,000 துணியை உற்பத்தி செய்கிறாங்க அப்படின்னா, அதே 100 தொழிலாளர்கள் 6 மணி நேரம் உழைச்சி அந்த உற்பத்தியை 12 மாதங்களுக்கு எடுத்துகிட்டு போனால் என்ன? அதுக்கு ஒரே முன் நிபந்தனை என்ன அப்படின்னா, முதலாளி பொறுமையாக இருக்கணும், முதலாளி ஆசைப்படக்கூடாது அதிகமான உற்பத்திக்கு. அந்த தொழிலாளிக்கு 100 தொழிலாளிக்கும் 12 மாதத்துக்குமான வேலை உறுதி செய்யப்படணும். இது ரெண்டும் நடந்தது அப்படின்னா அங்கே அதிகமான உற்பத்தி நடக்காது,
மிதமிஞ்சிய உற்பத்தி செய்து சந்தையில் குவிக்கப்படாது. தொழிலாளிகளுக்கு சரியான ஓய்வு கிடைக்கும். அவர்களினுடைய ஓய்வு மிக சரியாக குடும்பத்தாருக்கும் மற்ற கலைகளுக்கும் வந்து அந்த ஓய்வு பங்கிடப்படும். இந்த திசை நோக்கி செல்வதற்கு வந்து முதலாளிகளுக்கும் தொழிலாளிகளுக்கும் நீண்ட நேரம் பிடிக்கும், நீண்ட காலம் பிடிக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ பார்க்கக்கூடிய உண்மை. யாரும் உழைக்காதீர்கள் அப்படிங்கிற வாசகத்தோடு தான் பாப் லாக்கினுடைய உழைப்பை ஒழித்தல் அப்படிங்கிற கட்டுரை ஆரம்பிக்குது. அப்போ உழைப்பை ஒழிச்சிட்டோம் அப்படின்னா யாருமே உழைக்காமல் இருக்கணுமா, எல்லாருமே சோம்பேறியாக இருக்கணுமா அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது. உழைப்பை வந்து வாழ்க்கையை வந்து உழைப்பு மயமாக இல்லாமல் கலைமயமான வாழ்க்கையாக மாறணும் அப்படின்னு அவர் சொல்கிறார். அந்த உழைப்பு வந்து ஒரு விளையாட்டாக மாறணும். அந்த உழைப்பு வந்து கலையம்சம் பொருந்தியதாக இருக்கணும். இப்போ நம்ம பார்க்கலாம், வேலையிலிருந்து ஓய்வு எடுத்திருப்பாங்க. அந்த ஓய்வை கூட ஒரு மிக கடினமான ஒரு வேலை மாதிரி மாற்றிப்பாங்க நிறைய பேர். அப்படிலாம் இல்லை. அவர் என்ன சொல்கிறாருன்னா, வேலையையே வந்து கலையாக மாற்றணும், வேலையையே உழைப்பையே வந்து விளையாட்டாக மாற்றணும் அப்படின்னு அவர் சொல்கிறார். உலகத்தில் தோன்றிய எல்லா கருத்தியல்களும் உழைப்பிற்கு எதிரான கருத்தை வந்து கூர்ந்தது கிடையாது. எல்லாருமே வந்து நீங்கள் உழைக்கணும் அப்படிங்கிறத தான் போதிக்கிறாங்க. நம்முடைய பிழைப்பிற்காக, நம்முடைய வாழ்விற்காக, நம்முடைய வாழ்க்கையினுடைய ஒரு பகுதியை விற்பனை செய்ய வேண்டும் முதலாளிகளுக்கு. அதற்கான கூலி என்ன என்பதில்தான் மார்க்சியர்களுக்கும் முதலாளிகளுக்குமான முக்கியமான சண்டையாக இருந்து வருகிறது. தாராளவாதிகளை பொறுத்தவரை வந்து அவங்க வந்து முதலாளிகள் மேய்ப்பர்களாக இருந்தால் போதும், அவங்க சரின்னு சொல்லிவிடுவாங்க. பெண்ணியவாதிகளை பொறுத்த வரைக்கும் பெண்கள் தலைமைப்படத்தில் இருந்தாங்கன்னா போதும், அவர்களுக்கு தொழிலாளர்களுடைய வேலையை பற்றி கவலை இல்லை. அப்போ எல்லா கருத்தியல்வாதிகளுமே தொழிலாளர்கள் வேலை செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதில் வந்து ஒன்றுபடுறாங்க. அதில் அவங்களுக்கு மாற்றுக்கிறதே கிடையாது. இப்போ உள்ள நவீன உழைப்பு அப்படிங்கிறது ஒற்றை பரிமாணம் தான், ஒரே வேலை தான், காலையிலேருந்து இரவு வரை ஒரே வேலை. அது வந்து அவங்களுடைய உழைப்பை வந்து உறிஞ்சி எடுக்குது. அவங்களுக்கு எந்த ஒரு ஓய்வு அம்சங்களும் கிடையாது, கலாபூர்வமான வேலை அம்சம் அப்படிங்கிறதும் கிடையாது. அவர்களுடைய ஆற்றலை எல்லாம் அது உறிஞ்சி எடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வை தான் இப்போ இருக்கக்கூடிய ஒற்றை பரிமாண உழைப்பு வந்து இப்போ இருக்குது. பணியிடங்களில் வந்து அவங்களுக்கு வந்து ஒழுங்கு விதிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. மிக மோசமான இழிவாக நடத்தப்படக்கூடிய அனைத்துமே வந்து அந்த ஒழுங்கு விதிகளில் வந்துடுது. அடையாள அட்டைகள் எடுத்துக்கலாம், இவ்வளவு நேரம் வேலை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு வரையறைகள் எடுத்துக்கலாம், இப்போ தான் போகணும், இப்போ தான் வெளியில் போகணும், இப்போ தான் வெளியில் வரணும் அப்படிங்கிற ஒரு வரையறைகளை எடுத்துக்கலாம், இன்னும் வேலை தான் செய்யணும் அப்படிங்கிற ஒரு வரையறை. எதுவாக இருந்தாலும் சரி, நம்ம என்ன செய்யணும் பணியிடத்தில் அப்படிங்கிறத வந்து ஒரு ஒழுங்கு விதி அப்படின்னு சொல்லி வரையறுத்துறாங்க. இந்த ஒழுங்கு விதைகள் எல்லாமே சிறைச்சாலைகளுக்கும் ஒன்றா இருக்கும், தொழிற்சாலைகளுக்கும் ஒன்றா இருக்கும், மனநல காப்பகங்களுக்கும் ஒன்றா இருக்கும், பள்ளிக்கூடங்களுக்கும் ஒன்றா இருக்கும், பெரிய பெரிய பல்பொருள் அங்காடிகள் இருக்காங்கல்ல, வச்சுருக்காங்கல்ல, அங்கேயும் ஒன்றா இருக்கும், அங்கே உள்ள பணியாளர்களுக்கும். அப்போ நான் கூட ஒரு இதில் படிச்சிருக்கேன், தொழிற்சாலைகளும் சிறைச்சாலைகளும் ஒரே நேரத்தில் தான் தோன்றுறது அப்படின்னு சொல்லி நான் படிச்சிருக்கேன். அப்போ இது எல்லாமே வந்து அந்த ஒழுங்கு விதிகளில் வந்து ஒன்று போடுறாங்க, ஒன்று சேர்றாங்க. பழைய சமூகங்களும் பழங்குடி சமூகங்களும் தங்களுடைய வேலையையும் ஓய்வையும் தெளிவாகவே வரையறுத்திருக்கின்றன. நம்ம பார்க்கலாம், மேற்கு ஈரியானைச் சேர்ந்த கபாக்கு பழங்குடியினரை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அவங்க வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் வந்து அவங்க வேலைக்கு செல்வாங்க, ஒரு நாள் ஓய்வு. அதுபோல் 17ஆம் நூற்றாண்டை பொறுத்த வரைக்கும் புனித திங்கள் வந்து ஓய்வு நாளாக இருந்தது. தொழிலாளர்கள் அன்றைக்கி வேலைக்கு போக மாட்டாங்க. அதற்காகவே வந்து சர்ச்சுக்கும் அவங்களுக்கு முதலாளிகளுக்கும் ஒரு பெரும் மோதலை வெடித்தது. பிரெஞ்சு புரட்சிக்கு முன்னாடியே விவசாயிகள் மோசமான நிலையில் இருந்தபோது கூட, நிலச்சுவாந்தர்கள் வேலை பார்த்து கொண்டிருந்த அந்த மோசமான நிலையில் கூட ஒரு வருஷத்தில் 5ல் 1 பங்கு அவங்க வந்து நாளில் 1 பங்கு வந்து அவங்க விடுமுறையில் இருந்தாங்க, ஞாயிற்றுக்கிழமைகளில் விடுமுறையில் இருந்தாங்க. அதுபோல் ரஷ்யாவிலையும் சரி, ஜாரினுடைய ரஷ்யாவிலையும் சரி, ஒரு வருஷத்தில் 5ல் 1 பங்கு வந்து அவங்க ஞாயிற்றுக்கிழமையும் விடுமுறையும் அவங்களுக்கு கிடச்சிது. ஆனால் இப்போதைய நவீன தொழிலாளர்களும் நவீன நாகரிகத்தில் நம்ம செய்து கொண்டிருக்கின்ற உழைப்பை விட அவர்கள் மிக சரியான ஓய்வை அனுபவித்தார்கள். அமெரிக்காவினுடைய தென் மாநிலங்களில் மிக கொடுமையான பணியடிமை முறை இருந்தது. அதில் கூட அவங்க வந்து வட மாநிலங்களில் உள்ள தொழிற்சாலைகள் பணிபுரிந்த தொழிலாளர்களை விட, ஐரோப்பாவில் உள்ள தொழிற்சாலைகளில் உள்ள தொழிலாளர்களை விட அதிகமான சுதந்திரத்தை இவர்கள் அனுபவித்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு யூஜின்
ஜெனோவெசை அப்படின்னு ஒரு வரலாற்று ஆசிரியர் வந்து குறிப்பு எழுதியிருக்காரு. அப்படின்னா உழைப்பு இல்லைன்னா எதுவும் சாத்தியமில்லை அப்படிங்கிற உணர்வு வந்து எல்லா மட்டத்துலேயும் இருக்குது. அது சரியா அப்படின்னு கேட்கும்போது பாப்லாக் அது தவறு அப்படின்னு சொல்கிறார். உழைப்பை ஒழிப்பதற்கு முன்னெப்போதையும் விட இப்போ தான் வந்து இது சரியான நேரம் அப்படின்னு அவர் சொல்கிறார். அந்த உழைப்புங்கிற இடத்துல வேறு பல நடவடிக்கைகளை நம்ம வைக்கலாம். உழைப்பே வந்து அதனுடைய பரிமாணத்தையே மாற்றணும் அப்படின்னு அவர் சொல்கிறார். குணாம்ச ரீதியிலேயே மாற்றணும், அளவு ரீதியாக மாற்றணும் அப்படின்னு சொல்கிறார். அளவு ரீதியாக அப்படின்னு சொல்லும்போது உழைப்பினுடைய நேரத்தை மிக கடுமையாக குறைக்கணும் அப்படிங்கிறார். இன்னும் ஒரு புத்தகத்தில் ஒரு இடத்துல வருது, உழைப்பினுடைய நேரம் வந்து ஒரு நாளைக்கு 3 மணி நேரமாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார். அப்புறம் குணாம்ச ரீதியாக உழைப்பினுடைய பரிமாணத்தை மாற்றணும், குணாம்சத்தை மாற்றணும். அப்படின்னா தேவையற்ற உழைப்பு தான் இன்றைக்கி உலகத்தில் அதிகமாக இருக்குது. தேவையற்ற உழைப்பு, அந்த உழைப்பெல்லாம் நிப்பாட்டணும். தேவையற்ற தொழில்கள் நிறையா இருக்குது, அதை நிப்பாட்டணும் அப்படிங்கிறார். அப்போ இது போன்ற குணாம்ச ரீதியான சில வேலைகளை நம்ம செய்யும்போது கண்டிப்பாக வந்து அந்த உழைப்பினுடைய குணாம்சம் மாறும், பரிமாணம் மாறும். கட்டாய உழைப்பு அப்படிங்கிறது நிற்கும், உழைப்பு சுரண்டல் அப்படிங்கிறது நிற்கும். எல்லா தொழிலாளர்களுக்கும் ஓய்வு கிடைக்கும். எல்லா தொழிலாளர்களும் தங்களுடைய குடும்பத்தோடு நிம்மதியாக இருப்பாங்க. எல்லா தொழிலாளர்களும் எல்லா மக்களுமே வந்து வேலையை தவிர கலையம்சங்களிலும் மற்ற பொழுதுபோக்குகளிலும் ஈடுபடக்கூடிய நேரம் கிடைக்கும். அவங்க ஈடுபடுவாங்க. தங்களை தாங்களே ஆன்ம விசாரணையும் சுய விசாரணையும் செய்யக்கூடிய நேரம் அவங்களுக்கு கிடைக்கும். தத்துவ விசாரணை செய்ய அவங்களுக்கு நேரம் கிடைக்கும். அப்போ உலகத்தினுடைய ஒட்டுமொத்த பரிமாணமே மாறும் அப்படின்னு சொல்லி பாப்லாக் சொல்கிறாரு. மிக முக்கியமான ஒரு மாற்று சிந்தனையாக அது இருந்தால் கூட உழைப்பை ஒழிக்கணும் அப்படிங்கிற ஒரு வாக்கியத்தின் மூலமாக உழைப்பை ஒட்டுமொத்தமாக உழைக்க முடியாது, உழைப்பினுடைய பரிமாணத்தை மாற்றணும் அப்படின்னு அவர் சொல்கிற விதம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு மாற்று சிந்தனையாக நம்ம வந்து வைக்கலாம். நம்ம ஒவ்வொரு மட்டத்திலையும் நம்ம வந்து நம்முடைய உழைப்பை நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், எப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கோம், நம்முடைய உழைப்பு சுரண்டப்படுதா, நம்முடைய தொழிற்சாலை மட்டத்தில் அலுவலக மட்டத்தில் நம்முடைய உழைப்பு எப்படி இருக்குது, நம்ம உழைப்பு சுரண்டுறாங்களா, நமக்கு தேவைக்கேற்ற ஊதியம் வந்து கிடைக்குதா, அந்த ஊதியம் வந்து நம்முடைய குடும்பத்தாருக்கும் நம்முடைய ஓய்வுக்கும் வந்து சரியானதாக இருக்கா, 6 மணி நேரத்திற்கு மேலே உழைப்பு வந்து இங்கே சுரண்டப்படுதா, அல்ல அதற்கு மேலான உழைப்புக்கு சரியான கூலி தரப்படவில்லையா அப்படிங்கிறதெல்லாம் ஒவ்வொரு மட்டத்திலையும் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு தொழிலாளையும் அதை வந்து நம்ம சுய விசாரணை செய்யும் பொழுது இந்த உழைப்பை ஒழித்தல் அப்படிங்கிற அந்த மாற்று சிந்தனையை நம்ம வந்து முன்னெடுத்து சென்றோம் அப்படின்னா நம்முடைய உழைப்பினுடைய பரிமாணம் மாறும். நீண்டகால நோக்கத்தில் நம்முடைய தொழிலாளர்கள் சுரண்டலில் இருந்து விடுபடுவார்கள். நன்றி, வணக்கம்.